ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி கொஞ்சம் வெளியில் ஒரு வேலை விஷயமா நம்ம கிளம்புறோம். வீட்டில் இருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நான் வந்து தீர்த்தகிரி முருகரை வந்து காமிச்சிருப்பேன். இப்போ இடையில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இல்லையா பெரிய முருகர். சேலத்துக்கு அப்புறமா இப்போ 3 முருகர் தான் நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஒன்று வந்து சேலம், அதுக்கு அடுத்தது வேலூர், அதுக்கப்புறம் இப்போ அதோட பெருசாக வந்து மலேசியாவில் இருக்குது. என் முருகரை வந்து பார்த்துட்டு டிமார்ட்டுக்கு பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடியே வந்து தீர்த்தகிரின்னு ஒரு ஆர்ச் வரும். அது உள்ளே தான் போகணும் அந்த கோவிலுக்கு. நான் எப்போ போனாலுமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்தே போவேன். மேலே இதுவரைக்கும் போகல. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக போனேன்னா அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு சரி லன்ச் டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிட இப்போ வந்துவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸு. நம்ம அங்கேயே வந்து வேலூர்லேயே வந்து க்ரீன் சர்க்கிள் சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து ஆர்யாஸ்ன்ற ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வெளியிலேயே நாங்கள் சாப்பிட்றதில்ல. அவர் வந்து அப்பளம் தொப்பி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அப்புறம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது என்னால். எப்போவுமே ஸ்பெஷல் மீல்ஸ் இதுவரையும் நான் கம்ப்ளீட்டாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. சரி சாப்பிட்ற வரையும் சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டைம் தான் ரைஸ் வாங்கினேன். அதுவே எனக்கு சாப்பிட முடியல. அப்புறம் இந்த கன் பவுடர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பருப்பு பவுடர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பருப்பு பொடியும் நெய்யும் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் போட்டு சாப்பிட்டு அப்புறம் அவருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் நானும் வந்து சரி ஓகே வாங்கிட்டு நான் என்னால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வேலைய விஷயமா வந்தது. அது திரும்ப போயிட்டு அது அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டிங் போயிட்டு வெளியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.